தமிழக தேர்தல் 2026 தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்துச்சு. பாதிக்கப்படுறவங்க பொதுமக்கள் தான். அங்கங்கே தெருக்கூட்டம், ரோட் ஷோ இதெல்லாம் நடத்துறதுனால, டிராஃபிக் ஜாம் ஆகிறதுனால ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அவசரத்துக்கு கூட பொதுமக்கள் போக முடியாத ஒரு ஆபத்தில் தான் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அவங்களுடைய அவசரத்துக்காக ஒரு 25,000 ஒரு 50,000 ஹாஸ்பிட்டல் எடுத்து போகிறது கூட ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன் தமிழக முதல்வர் வாகனத்தை கூட அவங்க சோதனை ஏறாண்டாங்க, நமக்கு பெருமையாக தான் இருக்குது. ஆனால் ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னாக்கா, அரசியல்வாதிகள் அவங்க கூட்டத்தை சேர்க்கறதுக்காக மக்களுக்கு பணம் கொடுத்து கூப்பிட்டு வராங்களா இல்லையான்றது நிதர்சனமான உண்மை. பணம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வராங்க. இதை கண்டுபிடிக்க தெரியாத அதிகாரிகளுக்கு இந்த இடத்துல தேர்தல் விதிகள் சம்மந்தமாக யார் யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, 2வது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஃப்ளையிங் ஸ்கோர்ட் இருக்குது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அரசு அதிகாரிகளே வேற ஒரு ஆளுங்களை ஏழை மாதிரி மாற்று உருவத்தில் அனுப்பிச்சிங்கனாக்கா, அவங்க காசு கொடுக்குறதும் அவங்க காசு வாங்குறதும் எல்லாமே வெட்டு வெளிச்சமாயிடும். ஏன் அது யாருமே கடைப்பிடிக்க மாட்டேன்றீங்க? எந்த அதிகாரிகள்